ஹாய் நண்பர்களே, நம்ம கத்திரிக்காய் கோஸ்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கடை முறையில் பார்க்கலாம். இது மதி ஹோட்டல். இப்போது நம்மக்கிட்ட நமக்கு சொல்லித்தரதுக்காக வந்திருக்கிற மாஸ்டர் பேர் தாஸு. மாஸ்டர் கொஞ்சம் முகத்தை காமிங்க. இவங்களோட பேர் மாஸ்டர் தாஸ், கண்ணாடியிலேருந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். எண்ணெய் இப்போ நமக்கு சூடாகிடுச்சு. இப்போ அடுத்து இப்போ கடுகு சேர்த்துக்க போகிறோம். 15 கிராம் அளவு கடுகு. அதில் ரொம்ப முக்கியமானது மிளகு. மிளகு வந்து 20 கிராம் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு ஃபுல் கைப்பிடி, 8 பச்சை மிளகாய், அடுத்ததாக ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம். பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து சமமாக வேக்காடு சரியாக இருக்கும். அதனால் ஸோ பத்தலை அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம வேணும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஆனால் 400 கிராம் போதுமானது. பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது எதுக்குன்றதை கடைசியாக சொல்கிறோம், பாருங்கள். இப்போது நம்ம கலருக்காக என்ன பண்ண போகிறோம்னாக்கா, காஷ்மீரி சில்லியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ எண்ணெயிலே சேர்க்கும்போது, காஷ்மீரி சில்லியை சேர்க்கும்போது என்ன ஆகுனாக்கா, நமக்கு தேவையான கலர் வந்து சரியாக கிடச்சிரும். அதனால் இப்போ காஷ்மீரி சில்லியை நம்ம ஆயிலில் வதக்கியாச்சு. இப்போ இதனுடைய கலர் எப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம கலர் பவுட்ரு போடலை, எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் இதனுடைய கலர் எப்படி வரும்னு சொல்லி பாருங்கள். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண உடனே இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு மீன்ஸ் 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு போதுமானதாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சது தக்காளி மற்றும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். 2 பெரிய தக்காளியும் 200 கிராம் சின்ன வெங்காயமும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது ஹோட்டல் ஸ்டைலுன்றதுனால இது போதுமானது. வீட்டுக்காக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்து 400 கிராம் சேர்க்கலாம். இதனுடைய அளவு என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது மாதிரி எனக்கு மைண்டில் தோணுது. ஸோ இது 10 கிலோ பிரியாணிக்கு நம்ம செய்கிறோம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் மீன்ஸ் 50 கிராம். அதோட கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சீரகத்தூள் கொஞ்சம், வெந்தயம் அரைச்சி வறுத்து அதை நம்ம வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது தனியாத்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கிறோம். பிறகு மீது வச்சுருந்த அந்த ஒரு கைப்பிடியில் வந்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு புளி தண்ணி. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சுவையும் கூடும், மணமாகவும் இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த புளி தண்ணிலாம் கட்டியாச்சு. இப்போது கத்திரிக்காய் வந்து அதுக்குள்ளே நம்ம இறக்குறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்ன இது மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது, இல்லை காரக்குழம்புக்காக யூஸ் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதனுடைய சுவை வந்து எப்படின்னா, அந்த புளியில் உங்களுக்கு கத்திரிக்காய் வேகும்போது அதனுடைய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புளியுடைய தன்மை ஃபுல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே ஏறி அதை சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். இப்போது உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி வந்து நம்ம எடுத்தோம்னாக்கா 40லேருந்து 45 கிராம் வரும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் 2 கிலோவுக்கு. மீதமாக இருந்த அந்த புளி கரைசலை இப்போது நம்ம அதை சேர்க்க போகிறோம். 2 கிலோவுக்கு 200 கிராம் புளி சேர்த்தோம்னாக்கா மிகவும் சிறப்பாக இருக்கும். புளிப்புடைய தன்மையும் டேஸ்ட்டும் அழகாக இருக்கும், நல்லாவே தெரியும்.
பிரியாணி அப்படின்னாலே இந்த கத்திரிக்காய் கோஸ்து இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. ஸோ அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எல்லாமே ரொம்ப ஹோட்டலில் செய்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு, வீட்டில் செஞ்சால் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதுக்கு ஹோட்டலில் செய்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு காரணம் என்னன்னாக்கா, இதில் புளிலாம் வந்து நல்லா நிறைய சேர்ப்போம். ஸோ சரியான அளவும் சரியான விதிமுறைகளும் அதை எப்படியாவது வதக்கணும், எவ்வளோ பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு தண்ணியோடு கூட அந்த கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. இப்போ வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக 2 கிலோ கத்திரிக்காய் கோஸ்துக்கு தேவையான அளவு வந்து வெல்லம் வந்து ஒரு 150 கிராம் போதும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய முழு ரிசல்ட்டையும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம்.